intimation, there is no notice. வீட்டுக்காரர் கூட வேலை செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துக்கிறாங்க. நாங்க ஈஸியா கொடுத்துருவோமா? இவ்வளவு பேர் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, தலைவர் வந்து பதில் சொல்லி ஆகணும். அண்ணா போட்ட பொறுப்பாளர் எதுக்காக எடுத்தாங்க? There is no notice. There is no free. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பதவி தற்போது பறிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குடும்பம் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையில் மட்டுமே இனி பொற்கொடி கவனம் செலுத்துவார் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொற்கொடியின் திடீர் பதவி பறிப்புக்கு காரணம் என்ன? தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியில் உட்கட்சி மோதல் அதிகரித்துள்ளதா? விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக அதன் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். பட்டியலின மக்களின் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த வருடம் மிக கொடூரமான முறையில் அவரது வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட இவ்வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டாலும் வழக்கின் விசாரணை தொடர்ந்து இன்று வரை நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் இறந்ததுமே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆனந்தன் நியமிக்கப்பட்டார். அதேபோல பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டார். தனது கணவர் கொல்லப்பட்ட 17வது நாளில் தனக்கு கொடுக்கப்பட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியுடன் நேரடி அரசியல் வாழ்வை தொடங்கினார் பொற்கொடி. அதோடு திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்பதை மட்டுமே தனது அடையாளமாக கொண்டு செயல்பட இருப்பதாகவும் பொற்கொடி என்ற இதுவரையிலான தன் சுய அடையாளத்தை துறப்பதாகவும் அன்றைய தினம் அறிவித்தார். இதனிடையேதான் கட்சியின் மாநில தலைவரான ஆனந்துக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே கட்சி பொறுப்புகள் தொடர்பான உள் விவகாரங்களில் முட்டல் மோதல் நிலவி வந்த விவகாரம் சமீபத்தில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் போது திருமதி ஆம்ஸ்ட்ராங் தனது ஆதரவாளர்களை திரட்டி மாநில தலைவர் ஆனந்தன் தனக்கு எதிராக செயல்படுவதாக கூறி கட்சியின் மேலிட பிரதிநிதிகளிடம் புகார் அளித்தார். அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடன் பல வருடங்களாக பயணித்து கட்சியின் நலனுக்காக உழைத்த பல நிர்வாகிகளை எவ்வித காரணமும் இன்றி ஆனந்தன் நீக்கிவிட்டதாகவும் அதற்கு மாநில தலைவரான ஆனந்தன் சரியான விளக்கம் அளித்தே தீர வேண்டும் எனவும் தனது கோரிக்கையை மேலிட நிர்வாகிகளிடம் முறையிட்டார். தலைவர் வந்து பதில் சொல்லி ஆகணும். அண்ணா போட்ட பொறுப்பாளர் எதுக்காக எடுத்தாங்க? வீட்டுக்காரர் கூட வேலை செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துருக்காங்க. என்ன கொள்கை தெரியுமா அவங்களுக்கு எல்லாம்? என்ன பைலா தெரியுமா? பிஎஸ்பி பைலா பத்தி அவங்களுக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துக்கிறாங்க. நாங்க ஈஸியா கொடுத்துருவோமா? அது என்னைக்குமே நாங்க கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து ஆனந்தன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமதி ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் நம்பியிருந்த நிலையில் திருமதி ஆம்ஸ்ட்ராங் மீதே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பொற்கொடியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி பறிக்கப்படுவதாக அக்கட்சியின் மத்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் தேசிய தலைவரின் உத்தரவுப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி பணிகளில் பொற்கொடி ஈடுபட மாட்டார் என்றும் தனது குடும்பம் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு விசாரணை சம்பந்தமான விஷயங்களில் மட்டுமே இனி அவர் கவனம் செலுத்துவார் என கூறப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் மாநில தலைவரான ஆனந்தன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கட்சியை வலுப்படுத்த தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனந்தனுக்கு எதிராக பொற்கொடி போர்க்கொடி உயர்த்திய நிலையில் பொற்கொடியின் பதவி பறிப்பு கட்சி வட்டாரத்திற்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.